யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. மாமல்லபுரத்திலிருந்து மல்லை சத்யா என்கின்ற நபரை கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு? இன்று வரை இந்த நொடி வரை மறுமலர்ச்சி திமுகவோடு கூட்டணி இருக்கிறது, அதை விமர்சனம் பண்ணுவதற்கு எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கு இவன் போய் இன்னும் பேசி அழுத சம்பவங்களை எல்லாம் மீண்டும் ஒரு நபரை வைத்து பேச வைத்து தன்னுடைய அரிப்பை தீர்த்து கொள்ளுகிறார்கள். அவ்வளவுதான். இதெல்லாம் திமுக மேல என்ன குறை என்ன தவறுன்னு சொல்ற. எப்போ மல்லை சத்யா பேசுறதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனால் சொல்லுகிற பொழுதெல்லாம் மாண்புமிகு மானமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவர் அப்படின்னு பேசி விட்டு நீங்க கூடவே 32 வருஷமா இருந்த தலைவரை நீ என்ன வார்த்தை பேசி பயன்படுத்துறங்கிறதுக்கு நீ பார்த்துக்க. ஏன்னா நீங்க மல்லை சத்யா என்கின்ற நபரை கூப்பிட்டு திமுகவோட தோல்விக்கு என்ன காரணம், விஜயோட வெற்றிக்கு என்ன காரணம், கூட்டணி கட்சிகள் வெளியே போறதுக்கு என்ன காரணம் என்று மட்டும் நீங்கள் பேசியிருந்தால் நாங்கள் இதை பேச போவதில்லை. ஏதோ ஒரு கருத்தா பேச போறது கிடையாது. ஆனால் மல்லை சத்யா என்கின்ற நபரை போய் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீங்க என்ன தவறுகளை தொடர்ச்சியாக செய்கிறீர்கள் என்பதுதான் இந்த தவறு. நீங்க யாரை அட்டாக் பண்ணணும். ஆனா இதே இதுக்கு வந்து இன்னொரு ஆளை கூட்டு வந்து நீங்க வந்து பேசிருக்கீங்களான்னு கேட்டா யாரையும் வச்சு நீங்க பேச மாட்டீங்க. காங்கிரஸ் கட்சியோட பிரவீன் இன்னைக்கு விஜய் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜ்யசபா உறுப்பினரோட வேட்பாளருக்கு அவர் ஒதுக்கியாச்சு. அதுக்கு நீங்க கத்துறீங்க கதறீங்க. காங்கிரஸ்ல இருந்து ஒரு நபரை கூப்பிட்டு வந்து நீங்க விமர்சனம் பண்ணுவதற்கு ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா எதுவும் கிடையாது. ஆனால் உங்களை பற்றி கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை கேட்டவர்களை மிரட்டுவதற்கு இப்பொழுது நீங்கள் ஒரு குழு போட்டிருக்கிறீங்க. என்ன குழு? நான் இப்ப சொல்றேன். ஒரு குழு திமுகவிலிருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது உங்களோட கட்சி நிலைப்பாடுன்னு தூரத்துல இந்த பார்த்தா தெரியும். இப்ப இதுகள்ல இந்த செய்திதான் இதுல என்ன செய்தின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. பேர் வேண்டாம். அதுல என்ன இருக்குன்னா, சென்னைக்கு மட்டும் 6, சென்னைக்கு 5, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, திருப்பி மதுரையில 2, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை. எங்களுடைய இயக்கத்தை பத்தி யாராவது பேசினா அவங்க மேல வழக்கு போடுங்கிறத பத்தி பேசியிருக்கிறீங்க. ஆனால் இப்பொழுது நீங்கள் பஞ்சப்படிக்கு பேசுகிறவர்களை கொண்டு வந்து நீங்க வச்சு உங்க கூடையே இருக்கிறவங்களை நீங்க விமர்சனம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. எங்க இருந்து யாரை கூட்டிக்கிட்டு வரீங்க? ஆனால் அதே நேரத்தில் உங்கள் கட்சியில் உள்ளே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் செய்வதற்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜாவை பயன்படுத்துறீங்க. டூஜி புகழ்பெற்ற ராஜா இருக்கார் இல்லையா, அவர் தான். எந்த ராஜான்னு தெரியணும் இல்லையா, டிஆர்பி வர இருக்கார் இல்லையா, அதனால சொல்றேன். உலகம் முழுவதும் தெரியும். இப்போ அவரை வச்சு விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ண வைக்கிறீங்க. எவ்வளவு ஒரு கொடூரமான, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை பத்தி நீங்க விமர்சனம் பண்ண வைக்கிறீங்க. சரி, அடுத்து யாரை செய்யணும்? கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது? அவர் சொல்லிட்டாரு கூட்டணியில் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைன்னு சொல்லிட்டு போனதை வச்சு அதுக்கும் ஒரு ஆளை செட் பண்ணி அதுக்கு உண்டான டீமுகளை சண்முகம் தோழர் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலத்துக்கு வந்து ஒரு பேட்டிக்கு வந்து அது கொடுத்துருக்கக்கூடிய விமர்சனம் பதில் பார்த்தீங்கன்னா யாருன்னு அவனை தேடி உள்ள போய் பார்த்தா 2 கலர்ல வச்சுக்கிட்டு நிற்பான். எப்படி இந்த பிஜேபிக்கார இந்த சாமி படத்தையும் பூ படத்தையும் வச்சுக்கிட்டு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்களோ அந்த கட்சிக்கு அதே மாதிரி இவர்கள் என்ன செய்வாருன்னா பெரியார் படத்தை வச்சுக்கிடுவானுங்க. என்னமோ இவங்க தான் திராவிட இயக்கத்துக்கு அத்தாரிட்டி மாதிரி. உங்களை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொண்டது இல்லை. அந்த வெற்றிடத்திற்குத்தான் நீங்க அந்த இது இப்போ ஒரு இடம் ஆப்ஷன், இந்த இடத்துக்கு காலினா நீங்க உங்களுக்கு கொண்டு வந்தோம். ஏன்னா உங்களுடைய கூட இருக்கக்கூடிய கட்சிகளை சிதைப்பதற்கு அந்த கட்சியை உடைத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆலையை எடுத்து நீங்க அப்படியே பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, விடுதலை சிறுத்தைகள்ல படையூர் பாபு எங்க போயிருக்கிறாரு? நேரா போயிட்டாரா? இன்னும் அடுத்து சில பேர் நமக்கு வேண்டாம், அந்த செய்தி முழுமையாக வரட்டும், நம்ம வந்து அப்புறம் பேசலாம். ஏன் இவர்கள் விமர்சனத்திற்கு உள்ளாகிறார்கள் என்கின்ற செய்தியைத்தான் நாங்க வந்து நம்ம மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப வேணும் இல்லையா, சிதம்பரத்தை பத்தி பேசுங்க பார்ப்போம். கார்த்தி சிதம்பரம் என்னவெல்லாம் பேசினாரு, அதை பத்தி நீங்க ஒன்றும் பேசுங்க. மாணிக் தாகூர் நித்தமும் ஒரு செய்தி அப்படியே தொண்டைக்குழியை நெரிக்கிற அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இல்லையா, அதை பயன்படுத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதுவும் கிடையாது.
இப்ப கடைசியாக நீங்கள் யாரை கையில் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், திராவிட இயக்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய ஆள்களை, திமுகவில் சேர்வதற்கு துண்டை போட்டுக்கொண்டு காத்திருக்கக்கூடிய மல்லை சத்யா போன்ற கும்பல்களை வைத்து நீங்கள் வசைபாட வைத்து இருக்கிறீர்கள். கடைசியில் என்ன சொல்லுவீங்க நீங்க? இந்த பாத்தீங்களா, கூட்டணிக்கு போயிட்டாங்க. அரவணைப்பதற்கு உங்களுக்கு கை நீட்டுவதற்கு மனமில்லை. ஆனால் நீங்கள் புறக்கணிக்கிற வேலையை, எல்லா வேலையும் நீங்கள் செய்துவிட்டு அவர்கள் மீதே நீங்கள் பழியை போட்ட காலம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? 1971 ஆரம்பிக்கிறது. சொல்றோம்ல, தகுதி இல்லாத ஆட்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டா என்ன நடக்கும் நீங்க பேசுறீங்கன்னு சொல்றீங்க. இது 71 நடந்தது. வெற்றி யாரோட வெற்றி? திராவிட இயக்கத்தின் பிதாமகன் பேரறிஞர் அண்ணா போட்ட வெற்றி, அவருடைய மரணத்தின் மூலமாக கிடைத்த வெற்றி. அது அந்த வெற்றியை தன்னகப்படுத்திக் கொள்வதற்கும், அந்த வெற்றியை தனக்கே என்று வைத்துக் கொள்வதற்காகவும் நீங்கள் எடுத்த நடவடிக்கை தான் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதன் புரட்சி தலைவராக உருவாக்கினார். அவர் மரணிக்கும் வரை நீங்கள் பதவியின் அதிகார வாசலை நெருங்கக்கூட முடியவில்லை. அந்த எம்ஜிஆர் மறைந்து போனார். ஆட்சிக்கு வந்தீர்கள். ராஜீவ்காந்தியோட மரணம், அடுத்து ஒரு சூழல் அந்த இடத்திற்கு வருகிற பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, நேரடியாக இன்றைக்கு மறுமலர்ச்சி திமுக துவங்கிய மதிப்புமிக்க அன்றைக்கு பெயர் இருக்கக்கூடிய வை கோபால்சாமி என்கின்ற வைகோ அவர்களை நான் எங்கு சென்றாலும் வைகோ என்கின்ற போர்வாளையை ஏந்தி சொல்லுவேன் என்கின்ற அந்த கருணாநிதி என்ன பேசினார் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், இந்த இடத்துக்கு சரியா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். வைகோ என்கின்ற போர்வாளையை நான் ஏந்தி செல்வேன் எங்க தேர்தல் என்னும் போர்க்களத்திற்கு செல்லுகிற போது என்று சொன்ன வாய் துரோகி என்று தூக்கி குப்பையில் போட்டது ஏன்? உங்கள் மகனுக்காகத்தான். அதனால்தான் நீங்க ஜெகத் கஸ்பார் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த 100-200 ஆண்டுகளுக்கு தேவையான விதை நெல்கள் இருந்தது. அந்த விதை நெல்லை வைகோ என்கின்ற ஒரு மாபெரும் மனிதனுக்கு பின்னால் போவதற்கு கருணாநிதி துணையாக இருந்தார், அவரை காரணமாக இருந்தார்ங்கிறது பதிவு செஞ்சிருக்கிறார். சரி, எல்லா காரியத்தையும் செய்து விட்டீர்கள். திமுகவோடு சட்டமன்றத்தில் கூட்டணியே கிடையாது. இப்போ அதை உங்களோட சிதைப்பதற்கு நீங்க என்னென்ன வேலையை நீங்கள் சீர்காழியில் இருந்து செய்தீர்கள் என்று சொன்னால், உங்கள் கையில் சோற்றை வைத்துக் கொண்டு மனச்சாட்சியில் கொஞ்சமாவது கருணையும் காருண்யமும், இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், உங்கள் நாவில் உண்மை இருந்தால் நீங்க நெஞ்ச தொட்டு அந்த கேள்வியை கேட்கணும். யாரையெல்லாம் சிதைத்து இருக்கிறீர்கள்? நான் இப்ப சொல்றேன், மீண்டும் திராவிட இயக்கம் அழிவதற்கு காரணமாக இருக்கிறதே ஒரு குறிப்பிட்ட கட்சி, 3 எழுத்து கட்சி தான் காரணம். காரணம் காரணம் அது அப்படியே உயிரோடு இருக்கிறது. அன்று எம்ஜிஆருக்கு நீங்கள் செய்த துரோகத்தை தான் இன்றைக்கு நீங்கள் இப்பையும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆளை உடைக்கிறது, ஒரு ஆளை உள்ள கூட்டு வர்றது, முஸ்லீம் லீக்கை முஸ்லீமை வச்சு பேச விடுறது, திருமாவை அவர் சார்ந்த சமூகத்தின் வச்சு பேச விடுறது, ராமதாஸை அவர் சார்ந்த சமூகத்தை வைத்து பேச விடுவது, எல்லோருக்கும் ஒரு ஆட்களை வைத்துக் கொண்டு நீங்க பேசிட்டு இருக்கிறது. இந்த நாட்டிற்கே நான் தான் நல்லது செய்திருக்கிறேன், என்னை விட்டால் தமிழ்நாட்டிற்கு ஆளே இல்லை என்கின்ற வகையில் காற்றின் அத்தனை திசைகளிற்கும் எந்தெந்த ஊடகங்கள் இருக்கோ அதை வைத்துக் கொண்டெல்லாம் பேசினீர்கள். எத்தனை கட்சியா கூட்டணி? இப்ப நாங்க தனிச்சு நிக்க, ஐ ஆம் வெயிட்டிங். விஜய் சொல்ற மாதிரி தான், ஐ ஆம் வெயிட்டிங். ஒன்றும் பண்ண முடியாது. மற்றவங்க எல்லாம் என்ன கிழிச்சுக்கிட்டா இருக்கிறாங்க? தனியா நின்ன 2016ஆம் ஆண்டு தேர்தல் உங்களுக்கு என்ன தீர்ப்பு எழுதியது என்று உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு 26ஆம் ஆண்டு தேர்தல் காணாமல் போய்விட்டது. என்ன காரணம்? இன்னும் நீங்க மல்லை சத்யா போன்ற இந்த மங்குனிகளை, விலை போன மனிதர்களை, அவர்களை வைத்து வசபாட வைத்து நீங்கள் வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அறிவாலய வாசலில் வைத்து டாக்டர் அர்ஜுன் தாஸ் சொன்னார், சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம் என்று சொன்னார். அவர் வார்த்தையில் சத்தியம் இருந்தது தோழர்களே, சத்தியம் இருந்தது.
கண்ணகி வீசிய சதை துண்டு நெருப்பாக எரிந்து மதுரையை தீக்கரை ஆக்கியது. அவன் வாழ்க்கையில் சத்தியம் இருந்தது. இன்னைக்கு எங்களோட அர்ஜுன்ராஜ் அவர்களுடைய வார்த்தையில் சத்தியம் இருந்தது. நாங்கள் சிரித்து கொண்டே அழுகிறோம் என்று சொன்னார். நீங்கள் அழுது கொண்டே நிற்கக்கூடிய காலத்தை இயற்கை உங்களுக்கு கொடுத்தது. நல்ல மனிதர்களின் கண்ணீர்களை நீங்கள் அபகரிக்க நினைத்தால், நல்ல மனிதர்களின் கண்ணீரை நீங்கள் சித்தமாக்குவதற்கு நீங்கள் நினைத்தால், நீங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு முடிவு வரும்? நான் சாபமாக சொல்லவில்லை, இந்த பூமியில இருக்கு. எத்தனையோ வரலாற்று சம்பவங்களை என்னால் சொல்ல முடியும். 10 நிமிடம் 15 நிமிடத்தில் அடுக்கிவிட முடியாது. இதை வந்து மீண்டும் இந்த சத்யாவை போல ஆள்களை நம்ம ரஃபீக்கா திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தோழர் யாரு, IMU எதுக்கிறதுக்கு ராஜாவை போன்ற ஆட்களை ஆள் வைத்து ஆள் பார்த்து சாதிக்கு ஒரு நீதியை வைத்து நீங்கள் திட்ட வைக்கக்கூடிய அந்த நிலையை ஒழித்து விட்டு ஒழியுங்கள். நீங்களாம் காணாமல் போயிருவீங்க. ஏன்னா நீங்களாம் ஆப்ஷன், இது இல்லைன்னா அதுன்னா அதுதான். நீங்கள் ஒன்றுக்கு இல்லாத இடத்துல தான் நீங்கள். பூ இல்லைன்னா புய்ப்போம். அந்த புய்ப்பம் தான் திமுக. நன்றி, வணக்கம் தொடர்ந்து.